ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உளுந்தங்களி தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உளுந்த மாவு எடுத்திருக்கேன். இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் உளுந்த மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1க்கு 1.5 டம்ளர் வீதம் பொடி பண்ண கருப்பட்டி எடுத்திருக்கேன். அப்புறம் நல்லெண்ணெய், இந்த 3 இருந்தால் உளுந்தங்களி பண்ணிடலாம். கடாயில் 1க்கு 1.5 கப் வீதம், அதாவது மாவுக்கு 1க்கு 1.5 கப் வீதம் தண்ணி ஊற்றி கருப்பட்டியை போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா பாகு கொஞ்சம் கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கொதிக்க விட்டுருங்க. கொதித்தோடனே கொஞ்சம் கொஞ்சமாக போடாமல் மொத்தத்தையும் அப்படி தட்டி லைட்டாக கிளறிட்டு டக்குன்னு மூடி வச்சுருங்க. அந்த சூட்லேயே மாவு வெந்துடும். இது எல்லாமே சிம்மில் பண்ணுங்க. ஒரு 2-3 நிமிஷம் கழித்து நல்லா வாசனை வரும், உளுந்து வாசனை வரும். அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சு அதை நல்லா கிண்டுங்க. அந்த சூட்டுலேயே மாவு நல்லா வெந்து களி ரெடி ஆயிரும். கிண்டும் போது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி அப்படி இந்த மாதிரி சுற்றி சுற்றி அமுக்கி கிளறி விடுங்க. கட்டி இருந்தால் இதாயிரும். பிகினிங்கில் ஃபஸ்ட்டு பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உளுந்தங்களி மாவை தண்ணியில் கரைச்சி வச்சுட்டு கூட நீங்கள் ஊற்றலாம். இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு தடவை வரலனாலும் 2வது தடவை நல்லா வரும். ஒவ்வொரு டம்ளர் மட்டும் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நிறைய பண்ணுங்கள். நல்லா இந்த மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்து கட்டி விழாமல் கட்டியெல்லாம் எடுத்து விட்டு கையில் சூடு தொடுற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் கையில் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு அந்த நல்லெண்ணெயை வச்சு எல்லாத்தையும் ரவுண்டாக அழகாக உருண்டை பிடிச்சிருங்க. நீங்கள் எந்த சைஸ்லனாலும் உருண்டை பிடிச்சிக்கலாம். இது ஒரு 2-3 நாளுக்கு வச்சு சாப்பிட்லாம். பெண்களுக்கு இது ரொம்ப நல்லது. இதில் இரும்புச்சத்து நிறைய விட்டமின்ஸ்லாம் இருக்குது. பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.